வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குயிக்காக ஒரு பட்டாணி கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காய பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதும் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து வணக்கின வேட்டி நான் 2 தக்காளி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கி வந்த டைமில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நான் வதக்கிக்கிட்டேன். அப்புறம் வேணுன்ற அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வர டைமில் நான் கொஞ்சமாக பட்டாணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இது கூட வதக்கிக்கிட்டேன். இது அப்புறமேட்டு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு தேவையான எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பட்டாணி வேகிற அளவுக்கு நான் வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்